ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வை இந்த வருஷம் டிஆர்பி போர்டு நடத்துவாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. செப்டம்பர் மாசமே வந்து நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் அறிவிப்பை வந்து நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், டிசம்பர் மாசம் இந்த எக்ஸாம் வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சா கூட நாங்க சொல்லக்கூடிய அறிவுரையை ஏற்று நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும். நியமன தேர்வு பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பா கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட பட்டாதாரி ஆசிரியருக்கு வந்து 9 பாடம் இருக்கு. இந்த 9 பாடத்துக்கான சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டாக்ட் பண்றோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வை இந்த வருஷம் டிஆர்பி போர்டு நடத்துவாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே டிஆர்பி வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு அதுல வருடாந்திர கால அட்டவணையை வந்து பாருங்க. அதுல மிக தெளிவா செப்டம்பர் மாசமே வந்து நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் அறிவிப்பை வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், டிசம்பர் மாசம் இந்த எக்ஸாம் வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் கொடுக்கல. பட் ஸ்டில் இருந்தாலுமே நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்க, டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க படிக்கும்போது ஈஸியா நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்க படிக்கவே இல்லை, எக்ஸாம் வந்த பிறகு தான் படிப்பேன், கால் டிக்கெட் எடுத்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களால எப்போதுமே வந்து படிக்க முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல அவ்வளவு டஃபா மட்டும்தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அட்வான்ஸா படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியுமே தவிர அந்த பர்டிகுலர் டைம்ல டேட்ல நம்மளால வந்து படிக்க முடியாது. ஏன்னா அந்த 60 நாள் 90 நாள்ல உங்களுடைய டைம் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அட்வான்ஸா படிக்கீங்க அப்படின்னா அந்த 60 நாள் 90 நாள்ல உங்களால நல்ல ரிவிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து போட்டு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 1205 இடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய பாடம் என்னவோ அந்த பாடத்துக்கான சிலபஸ் அவைலபிளா இருக்கு, அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 1 செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்கீங்க. அதுவுமே வந்து இதோட சேர்த்து நடத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்களுமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வருடாந்திர கால அட்டவணையை பொறுத்த மட்டும் இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம் மட்டும்தான் நடத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இந்த வருடாந்திர கால அட்டவணையில் வந்து கிடையாது. பட் ஸ்டில் இப்போ வந்து நடத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ண முடியும். நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா உங்களால எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ நம்முடைய அகாடமி சார்பா இந்த நியமன தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் தேர்வு இந்த ரெண்டுக்குமே வந்து கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டாக்ட் பண்றோம். பட்டாதாரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் தகுதி தேர்வு முதன்மை தாள் பாடத்தாள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் குரூப் 4 படித்தேன், பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன், குரூப் 2 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி உங்க மைண்ட் செட் இல்லாம இப்போ இந்த நியமன தேர்வுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சா கூட நாங்க சொல்லக்கூடிய அறிவுரையை ஏற்று நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும். நியமன தேர்வு பொறுத்த மட்டும் 2 எக்ஸாம் தான். 1 தகுதி தேர்வு, 2வது பாடத்தாள். தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்க 10th புக்கை நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். பாடத்தாளை பொறுத்த மட்டும் நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துல இருந்து அதுக்குன்னு சொல்லி சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி 150 வினாக்கள் கேட்பாங்க. இந்த 150 வினாக்களுமே உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய பாடத்துல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பா கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட பட்டாதாரி ஆசிரியருக்கு வந்து 9 பாடம் இருக்கு. இந்த 9 பாடத்துக்கான சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டாக்ட் பண்றோம். தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது எல்லாருக்குமே வந்து பொதுவானது. பட் நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்குன்னு சொல்லி தனித்தனி பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ OMR சீட் கொடுத்துருவோம், அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெட் பேப்பர் 2 வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன், நியமன தேர்வு வந்து நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து நீங்கள் இருக்க வேண்டாம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணுறது சிம்பிள். நியமன தேர்வு பொறுத்த மட்டும் ரொம்ப டஃபாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய பாடத்தில் நல்லா நாலேஜாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையுமே ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் எக்ஸாமில் அந்த 3 ஹவரில் நீங்கள் நல்ல மார்க்கு எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 1 பேப்பர் 2
பாஸ் பண்ணிட்டு நியமனத்திற்காக ப்ரிப்பரேஷன் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.